சோயா பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சோயாவை சாஃப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு சோயாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி சோயா பிரியாணி செய்கிறதுக்கு 100 கிராம் சோயா எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சோயாவை சாஃப்ட் பண்ணுறதுக்கு சுட தண்ணி இந்த சோயா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சோயா நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை ஊற வச்சுக்கணும். ரொம்ப டைமுக்கு நம்ம ஊற வச்சிட்டோம்னா சோயா அதிகமாக சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை பிழிஞ்சு எடுத்தோம்னா சோயா முழுசாக இருக்காது, பிஞ்சு போன மாதிரி வந்துடும். அதனால் சரியான பதத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடுறேன். அடுத்தது இதில் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா பிழிஞ்சிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். சோயா எல்லாத்தையும் நான் தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். அடுத்தது இந்த சோயாவில் உப்பு காரம்லாம் சேர்த்து ஊற வச்சுக்கணும். எதுக்காக ஊற வச்சுக்கணும்னா நம்ம சோயாவை அப்படியே சேர்த்து நம்ம பிரியாணி பண்ணோம்னா சோயாவில் உப்பு காரம்லாம் இருக்காது, டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த சோயாவில் 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குறைஞ்சது 1/2 மணி நேரத்துக்காவது ஊற வச்சுக்கோங்க. இந்த சோயாவை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சிடுறேன். இது இருக்கட்டும். அடுத்ததாக பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி சோயா பிரியாணி செய்கிறதுக்கு 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இது கிராமில் பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்கும். அரிசியை நம்ம பிரியாணி செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டோம்னா அது சரியாக இருக்கும். அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊறினா போதும். இப்போ நான் இந்த அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து இந்த எண்ணெய் கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கணும். இப்போ இது சூடாகட்டும். நான் தாளிக்கிறதுக்கு 1 இன்ச்சு பட்டை, 6 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இது கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும். இப்போ இது நல்லா பொரியட்டும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு பொரிஞ்சதும் இதில் 200 கிராம் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதக்கிறது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எப்போவுமே பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி தான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நான் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். வெங்காயம் பார்க்கறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நான் வதக்கிக்கிறேன். இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. லைட்டாக இதை வதக்கி விட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் 30 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இதில் சேர்த்துருக்கிறேன். பூண்டு பல்லோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நான் இதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் 100 கிராம் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் நான் இப்போ இதை வதக்கிக்கிறேன். தக்காளி இப்போ பார்க்கறதுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மீல் மேக்கரை நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதை 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் இந்த மீல் மேக்கரை 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் இதை நான் வதக்கிக்கிறேன். நான் இதை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து இதில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும்.
அடுத்து இதில் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து உப்போட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியணும். அடுத்து வந்து காரத்தோட டேஸ்ட்டு தெரியணும். இந்த மாதிரி சேர்த்தா தான் உப்பு காரம்லாம் வந்து நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து இதில் அரை மூடி அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் லெமன் சேர்த்துக்கணும். அதனால இந்த சோயா பிரியாணியை நீங்கள் செய்யும்போது காரம் செக் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஜூஸை சேர்த்துக்கங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து அரிசி போட்டுக்கணும். ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் பாயில் பண்ணிக்கணும். அடுப்போட அனல் வந்து ரொம்ப ஹையாக வச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்ச மாதிரி வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹையாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குக்கர்லேருந்து ப்ரெஷர் தானாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேவையில்ல. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரில் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா நீங்களே எடுத்து விட்டுட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம்னா சாப்பாடு குழஞ்சி போயிடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் சாதம் உடஞ்சிராமல் இருக்கும். இப்போ இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நான் சொல்லியிருக்க அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா குக்கர்லேயே இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியான பிரியாணி செய்ய முடியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோட வரேன். நன்றி, வணக்கம்.